தாவிகவினுடைய பூத் கமிட்டி கருத்தரங்கமானது கோவையில் 2 நாட்களாக நடைபெறுகிறது. அதில் 2ஆம் நாள் அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தனியார் தங்கும் விடுதியிலிருந்து தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். விரிவான விவரங்களை வழங்கலாம். நேற்றும் இன்றும் 2 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டமானது கோவை குறும்பபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்என்எஸ் கல்லூரி அரங்கில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்று காலை தனி விமானம் மூலம் நடிகர் விஜய் கோவை வந்தடைந்தார். அவர் நேற்று முதற்கட்டமாக ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 3 மாவட்ட முதல்வர்களுடன் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில இன்றைய தினம் 2வது கட்டமாக அந்த கூட்டமானது தற்போது நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் 3:30 மணி முதல் 6:30 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இப்பொழுது 5 மணி அளவில் அந்த கூட்டம் துவங்கி 7 மணி வரை நடைபெற்றது. இந்த நிலையில 2வது நாளாக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெறும் நிலையில தனியார் தங்கும் விடுதியான நீலகிரி விடுதி நீலாம்பூர் பகுதியில் இருக்கிறது. அங்கிருந்து தற்போது நடிகர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் பார்ச்சுலர் வாகனம் மூலம் புறப்பட்ட அவர் இன்றைய தினம் அவர் தனியார் கேரள மூலமாக புறப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணம் நேற்றைய தினம் கேரள மூலம் அவர் புறப்பட்டார். அந்த கேரளின் கைப்பிடி அல்லது பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த கைப்பிடி பாதுகாப்பு நீக்கப்பட்டு இன்றைய தினம் தற்போது முக்கிய வாகனமான கேரளன் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் இன்றைய தினம் 2:30 மணி அளவில் புறப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஏராளமான கூட்டம் என்பது இந்த வேலை விவாதத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஏராளமான போலீசார், சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கூட்டம் என்பது அதிகரித்தபடியே காணப்படுகிறது. நேற்று இருந்தபடியே 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல தொண்டர்கள் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதால் இந்த பகுதி முழுவதுமாக பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இங்கிருந்து காலப்பட்டி குடும்பப்பாளையம் வழியாக அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு விஜய் சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அருண்.